மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இயற்கையிலேயே ஆழ்கடல் போன்றவர்கள் மீனம் ராசி அன்பர்களாகிய நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. பிறர் அழியாத பல ரகசியங்களையும் மற்றவங்களின் கஷ்டங்களை தாங்கும் ஈவு இரக்கத்தையும் கொண்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டும்தான். ஆனால் இந்த 7.5 சனியின் விரய சனி காலகட்டங்களை கடந்து வரும் உங்களது கடந்த கால வாழ்க்கை அத்தனை சுலபமாக இருந்தது கிடையாது. அது உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் ஒரு விடிவு காலமானது பிறக்கப் போகிறது. நாளைய நாள் நீங்க சஷ்டி விரத நாள், அதாவது முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். நாளை ஜூன் 20. இந்த ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான பரிகாரங்களும் முக்கியமான வழிபாடுகளும் இருக்கு. அதை நீங்க நாளை நாள்ல பண்ணுங்க. அதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த விஷயங்களையும் நடக்க போற விஷயங்களையும் நான் கூறுகிறேன். அதனையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணப்பிரச்சனை ஏற்படும் அல்லது ஏற்பட்டிருக்கும். உங்களது தாராள குணத்தாலும் தவறான பண பரிவர்த்தனைகளாலும் கடந்த காலங்களில் கடுமையான நிதி நெருக்கடியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த நிதி நெருக்கடி ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. வரவேண்டிய தொகைகள் வராமல் முடங்கியதும் கையில் இருக்கும் பணம் தண்ணீராக கரைந்ததும் உங்களுடைய பெரிய அளவுக்கு வாட்டி வதைத்து கொண்டும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். இரண்டாவதா மனவேதனைகள். நன்மை செய்தவர்களுக்கே இந்த நிலைமையா என்று நீங்கள் உருகி உருகி பழகியவர்களை உங்களது சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் பேசிய வார்த்தைகளும் உங்களுடைய மனதை ஆழமாக காயப்படுத்தி சொல்ல முடியாத மனவேதனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அது உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் மனதில் தேவையில்லாத குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கு. மூணாவதா உறவுகளுக்குள்ள சிக்கல்கள். குடும்பத்திலோ அல்லது வெளிவட்டாரத்திலோ தேவையற்ற தப்பிப்பிராயங்கள் ஏற்பட்டு நல்ல உறவுகள் கூட உங்களிடமிருந்து தற்காலிகமாக விலகி சென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த விதமான தவறுகளையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கைக்குள்ள செய்தது கிடையாது. இருந்தாலும் சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்த அனுபவங்கள் இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இதனால் சொந்த பந்தங்களுக்குள்ளேயே ஒரு சுவரில்லாத விரிசல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விழுந்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா வேலை விஷயத்துல தடைகள். உங்களது தகுதிக்கும் திறமைக்கும் உரிய உத்தியோகம் அல்லது தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்காமல் பல முட்டுக்கட்டைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நேர்முக தேர்வுகளில் கடைசி நிமிடம் வரை சென்று வாய்ப்புகள் நழுவி போன ஏமாற்றங்கள் உங்களை சோதிக்க வைத்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இனிமேல் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அதிகமாக உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய விஷயங்களை இழந்து விடுவீங்க. நீங்க எதையும் இதயபூர்வமா அணுகக்கூடியவர்கள். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் உங்களையே பாதிக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் புத்திக்கு முன்னுரிமை கொடுத்து நிதானமாக நீங்கள் செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். எனவே நாளை முதல் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது. உடல் நலனை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அசதி மற்றும் சிறிய உடல் உபாதைகள் ஏற்படும் போது முறையான மருத்துவ ஆலோசனைகளையும் சத்தான உணவு முறைகளையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உடல் நலத்தில் காட்டும் அலட்சியம் பெரிய ஒரு அலைச்சலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே அதில் கொஞ்சம் கவனமா இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பிறரை எளிதில் நீங்கள் நம்பக்கூடாது. முகம் பார்த்து குணம் கணிக்க முடியாது என்று அனைவருமே கூறுவார்கள். உங்களிடம் இனிமையாக பேசுபவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு உங்களது அந்தரங்க விஷயங்களையோ தொழில் ரகசியங்களையோ அவர்களிடம் கொட்டிவிடக்கூடாது. நாளைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யோசித்து வைத்த விஷயங்கள் என அனைத்தையும் உங்களிடம் நன்றாக வந்து பேசுகிறார்களே என்று நினைத்து கொண்டு அவர்களிடம் நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். அதையும் நீங்கள் செய்யக்கூடாது. தேவையற்ற கவலைகளும் உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடாது. நடக்காத ஒன்றை குறித்து கற்பனை செய்து கொள்வது, மனதிற்குள்ள பயத்தையும் கவலைகளையும் வளர்த்து கொள்வது போன்ற விஷயங்களை நீங்க தவிர்க்கணும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும். இதனை மட்டும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்யுங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதனையும் நீங்கள் கடைபிடித்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல நீங்க காலையில எழுந்த உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிக உணர்ச்சி பாசப்படுவதை நீங்க நாளை முதல் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாளைய நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அல்லவா? காலை வேளையில குடும்பத்துல உள்ளவர்கள் அல்லது குழந்தைகள் செய்யும் ஒரு சிறிய தவறை கண்டு உங்களுடைய நிதானத்தை நீங்கள் இழந்து உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட தோன்றும். அப்படி நீங்கள் கொட்டிவிட்டீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களை உருவாக்கும். இது உங்களது சஷ்டி விரத நாளின் ஆன்மீக ஆற்றலை குறைத்துவிடும் முதல் ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இதை நீங்க செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்தவங்களை நம்பியும் நீங்க நாளை ஏமாற்றப்படுவீங்க.
நாளை வேளையில புதிய நபர் ஒருவர் உங்களிடம் வந்து உங்களது இரக்க குணத்தை பயன்படுத்தி பண உதவியோ அல்லது முதலீடோ கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பிறரை எளிதில் நம்பும் குணம் உங்களது. நம்புவது உங்களுடைய குணத்தால் நாளை நாளில் நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே நாளை நாளில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்வதை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் கூறியது அனைத்தும் நாளை நாளில் உங்களுக்கு ஏற்படுதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாளை நாளில் நம்ம கூறப்போகின்ற முருகப்பெருமானுக்குரிய பரிகாரங்கள் உங்களுக்கு வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். முருகப்பெருமானுக்கு நாளைய நாளில் நீங்கள் 5 விதமான பரிகாரங்களை பண்ணணும். இது பார்ப்பதற்கு உங்களுக்கு எளிதாக தெரிந்தாலும் அதுவும் மீனம் ராசிக்காரங்களுக்கு உகந்த ஒரு பரிகாரங்கள். இந்த ஒரு பரிகாரங்களை செய்யும் பொழுது வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எனவே தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் எப்படியாவது நீங்கள் செய்து விடுங்கள். முதல் ஒரு பரிகாரமா மீனம் ராசிக்காரங்க செய்ய வேண்டியது, முருகனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகத்தை நீங்க பண்ணணும். என்னடா பஞ்சாமிர்த அபிஷேகத்தெல்லாம் பண்ணணுமான்னு கேட்கக்கூடாது. ஆமாங்க, மீனம் ராசிக்கு இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான தடைகளையும், நடக்கவே நடக்காது நினைத்த விஷயங்களையும், முட்டுக்கட்டைகளை போட்ட சில தொழில் முறைகளையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்தி கொடுக்கும். நாளைய நாளான சஷ்டி விரத நாளில் காலையிலேயே எழுந்து குளித்து சுத்தபத்தமாக ஆடைகளை அணிவித்து கொண்டு பச்சை நிற ஆடைகளை உடுத்தி கொண்டால் மிகவும் நல்லது. உடுத்தி கொண்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள். முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கு சுத்தமான பஞ்சாமிர்தம், பழங்கள், தேன், வெல்லம், நெய் கலந்தது வாங்கி நீங்கள் கொடுக்க வேண்டும். அதை உங்களுடைய கைகளால் செய்தால் மிகவும் நல்லது. செய்ய முடியாதவர்கள் எப்படியாவது காலையிலோ அல்லது மாலை நேரத்தில் அபிஷேகங்கள் செய்வதற்குள்ளாவது நீங்கள் எப்படியாவது இந்த பொருளை மட்டும், இந்த பஞ்சாமிர்தத்தை மட்டும் கோவிலில் நீங்கள் வாங்கி கொடுத்துடணும். அதுவும் அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அபிஷேக பொருட்களுக்கு உதவி செய்வது நம்மளுடைய உத்தியோக மற்றும் தொழில் பாதையில இருந்த தடைகளை உடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் வரவேற்க வைக்குமாம். இரண்டாவதா கந்த சஷ்டி சவசத்தை நம்ம படிக்கணும். சஷ்டி தினத்தன்று காலை மற்றும் மாலை இருவேளையும் நம்மளது இல்லத்து பூஜை அறையில அமர்ந்து கொண்டு மனமுருக கந்த சஷ்டி கவசத்தை நம்ம முழுமையா படிக்க வேண்டும். முழுமையா பாராயணம் செய்யணும். இந்த கவசத்தை நம்ம படிப்பதால நம்மளை வாட்டி வதைத்த உடல் சோர்வும் மன வேதனைகளும் நீங்கி நரம்புகள் புத்துணர்ச்சி பெற்று மனதில் ஒரு புதிய நேர்மறை ஆற்றலானது பாய்வதை நம்மளாலே உணர முடியுமாம். அடுத்ததா மூணாவதா அந்த மீனம் ராசிக்காரங்க நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், மீன்களுக்கு உணவை வழங்கணும். மீனம் ராசியின் சின்னமே மீனம் ராசியின் சின்னம் மீன் தான். எனவே சஷ்டி நாளான நாளைய நாளில் காலை அல்லது மதிய வேளையில அருகில் இருக்கக்கூடிய குளம், ஆறு அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று அங்குள்ள மீன்களுக்கு பொறி அல்லது மாவு உருண்டைகளை கோவிலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்க உணவாக இட வேண்டும். இந்த ஒரு எளிய ஜீவகாருண்ய பரிகாரம் உங்களது 7.5 சனியின் கொடூர தாக்கத்தை குறைத்து கர்ம வினைகளை வேரோடு அளிக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்குமாம். நான்காவதா நீங்க செய்ய வேண்டியது அன்னதானம். முருகப்பெருமான் கருணை கடல். மதிய வேளையிலோ அல்லது காலையிலோ மாலை வேளையிலோ வறுமையில உள்ள ஏழை எளிய மக்களுக்கோ ஆதரவற்றோருக்கோ உங்களால இயன்ற அளவுக்கு சுவையான உணவு பொட்டலங்களை நீங்க அன்னதானமா வழங்கணும். ஒரு ஜீவனின் பசியாற்றுவது உங்களது குடும்ப ஒற்றுமையையும் புதிய முயற்சிகள்ல அசாத்திய வெற்றியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா நெய் தீபத்தை இரவு தூங்கும் முன்பாவது நீங்கள் ஏற்றிவிட வேண்டும். மாலை வேளையிலோ அல்லது இரவு வேளையிலோ பூஜை அறையிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கோ சென்று உங்களால் முடிந்த ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையோ நெய் தீபத்தையோ நீங்கள் ஏற்றி வழிபடலாம். அந்த தீப ஒளியை பார்த்து கொண்டு நீங்கள் மனதுக்குள்ள இதை கூற வேண்டும். என் வாழ்வில் உள்ள நிதி நெருக்கடிகளும் மனக்குழப்பங்களும் நீங்க வேண்டும் முருகா என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்வில் இருந்து இருளானது விலகி ஒளிமயமான எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறப்பது உறுதி. இந்த பரிகாரங்களை மட்டும் நீங்க நாளைய நாளில் செய்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் தேடி வரக்கூடிய வசந்த காலமும் நன்மைகளும் எப்படி தெரியுமா இருக்கும். முதல் விஷயமா இருப்பது ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும். உங்களது குலதெய்வ வழிபாடு மற்றும் இறை அருள் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு பேரமைதியும் தீர்க்கமான நாணமும் ஆன்மீகத்துல பெரிய ஈடுபாடும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் நாளை முதல் ஆரம்பிக்கும். இரண்டாவதா பணவரவானது அதிகரிக்கும். முடங்கி கிடந்த பூர்வீக சொத்துக்கள் அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் எல்லாமே வசூலாகி உங்களது பணவரவு கணிசமாகவே உயர்ந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மூன்றாவதா குடும்ப ஒற்றுமையை உயர்த்தும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சுற்றத்தாரும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களது அருமையை உணர்ந்து மீண்டும் இணையக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவார்கள். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியும் நாளை முதல் நிலைக்கவா ஆரம்பிக்கும். அடுத்ததா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.
உங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய புதிய நல்ல வாய்ப்புகளும் புதிய மனிதர்களின் சுபமான தொடர்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எதையுமே அலட்சியப்படுத்தாம நாளைய நாள்ல நீங்க செய்யுங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாளை நாள்ல சஷ்டி விரத நாள்ல நீங்கள் மேற்கொள்ளும் இந்த எளிய ஆன்மீக பரிகாரங்களும் முருகப்பெருமான் மீதான உங்களது அசைக்க முடியாத பக்தியும் உங்களது துயரங்கள் அனைத்தையும் சம்ஸ்காரம் செய்து உங்கள் வாழ்வில் பேரமைதியையும் பெரும் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்தியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணங்கள் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மீனம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் நாளை நாள்ல எப்படியாவது முருகப்பெருமான மனதார நினைத்து இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்க. வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வரும். நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைக்கும். மறக்காம இதனை செய்து பார்த்து உங்களுக்கு இது எப்படி பயன்பட்டது என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.